ஆமியா, அன்னியோடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிடிஎஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பிரைட்டோட எஃபெக்ட் தான். தி டெவில்ஸ் அப்சஷன் பார்ட் 13. ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ லாஸ்ட் பார்ட் நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களா பிரைட் உங்கள் அப்பாவை கொன்னதில் ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த பெயின் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்கள அவனை செஸ்ட்லேயே சாய்ச்சிட்டு எவ்வளோ அழுணுமோ அழுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில் உட்காந்து உங்களை அழ சொல்லியிருப்பான். ஸோ நீங்களா அழுத டயர்டில் அப்படியே நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ பிரைடு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுருப்பான். நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. பிரைட்டாக உங்கள் ஃபேஸ் அப்படியே அட்மயர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களா பிரைட் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா தூக்கத்திலேயே அப்படியே முணுமுணுக்கிறீங்க. ஸோ பிரைடு இதை கேட்டுட்டு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. பிரைட் சொன்னது உங்களுக்கு காதிலே விலகலை. ஸோ அந்த என்டையர் நைட் பிரைட்டாக உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். ஸோ மார்னிங் ஆகுது. நீங்களா உங்கள் ஐஸை அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பிரைட் அங்கே இல்லவே இல்லை. ஒரு வேளை ரெஸ்ட் ரூமில் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ரெஸ்ட் ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பிரைட் அங்கே இல்லை. சரி பால்கனிலையும் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பிரைட் உங்கள் ரூம்லேயே இல்லை. ஸோ நீங்களா அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஸோ நீங்கள் கீழே இறங்கி வரும்போது ஹால்வேல எல்லாருமே இருக்காங்க. எல்லா பாடி கார்ட்ஸும் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் யாருமே உங்களை கண்டுக்கல. ஸோ நீங்களா எல்லாரையும் பார்க்குறீங்க. உங்களோட ஐ கான்டாக்டை ஒவ்வொருத்தரும் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேம்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வரான். ஸோ நீங்களா ஜேம்ஸ், ஆ சொல்லுங்க மேம், அவர் எங்கே? அவர் பிரைட். ஓ, நீங்கள் பாஸை கேட்குறீங்களா? பாஸ் காலையிலே எந்திரிச்ச உடனே உங்களை டெரஸில் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அங்கேருந்து நடந்து போயிடுறான். ஸோ நீங்களா எதையுமே யோசிக்காமல் கடகடன்னு டெரஸ்க்கு நடந்து போகிறீங்க. ஸோ டெரஸில் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். பிரைட்டாக அவனோட பாக்ஸஸோட அந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களா போனோடனே பிரைட்டை இந்த கோலத்தில் பார்க்கவும் காலங்காத்தாலேயே அப்படியே அவங்க கண்ணை மூடிட்டு திரும்பிடுறீங்க. ஸோ நீங்களா இப்படி திரும்பி நிற்கிறத பார்த்துட்டு பிரைட்டாக அவங்க கிட்ட வரான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்கீங்க பேக் ஃபேஸ் பண்ணிவிட்டு. ஸோ பிரைட்டு உங்கள் கிட்ட ஓய் பொண்டாட்டி உன்னதாண்டி, என்ன என்னை அப்படியே பார்த்தோன்னே திரும்பிக்கிட்டா நடி, காலையிலே புருஷன் இப்படி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பினா என்ன அர்த்தம்? அது அது பிரைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச பேச பிரைட்டோட செஸ்ட்டாக உங்கள் பின்னாடி டச் ஆகுறது உங்களுக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது. அண்ட் கீழே அவனோட திங்காக உங்களை செம்மையாக டீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி புருஷன் இவ்வளோ நேரம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு நிற்கிறான், ஒரு டவல் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களாம் அங்கே இருக்கிற டவல் எடுத்து பிரைட் கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ பிரைட் அதை வாங்கிட்டு அப்படியே அவன் மேலே இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களாம் நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன் ஸ்டேர்ஸ் போகும்போது பிரைட் உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கடி போகிற? அதான் சொன்னேனே ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டை பார்த்து நீங்கள் சொல்லவும் பிரைட்டாக என் கூட கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்லும் போது நீங்களா என்னை கல்யாணம் பண்ணதே உங்கள் ரிவென்ஸில் ஒரு பிளான் தானே, அப்போது என்னையும் சீக்கிரமாக கொண்டுருவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை பார்த்து கேட்குறீங்க. ஸோ பிரைட் கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். நானும் அந்த லீயோட ஹேஸில் ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட் கிட்ட ஞாபகப்படுத்தும் போது பிரைட்டாக செம்ம டென்ஷன் ஆகிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்லுங்கள் பிரைட், என்ன எப்போ கொல்ல போகிறீங்க? என்ன உங்கள் லெஃப்டில் ஃபுல்லாக விழ வச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்ல போகிறீங்களா? என்னை ஃபுல்லாக ஹர்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரைட்டை பார்த்து கேட்குறீங்க. ஸோ பிரைட்டாக அப்படியே உங்கள் நெக்கை கிராப் பண்ணிவிட்டு என்னடி என்ன, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக பிசிக்கிட்டே போயிட்டுருக்க. நான் சொன்னது எல்லாம் உண்மை தான், என் ரிவென்ஸில் ஒரு பிளான் தான் இது. ஆனால் இன்னும் கொல்லணும்னு என் பிளானில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்கிறான். பட் இருந்தாலும் உங்களால் அதை சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், ஏன் பிரைட் உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாளில் ஒரு நாள் என்னையும் கொல்ல தானே போகிறீங்க,
அது ஏன் இப்போவா இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிங்க, செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை பார்த்து கேட்கும்போது பிரைட்டாக வந்து உங்களை பார்க்குறா. தெரியும், உங்கள் அப்பாவை எங்கள் அப்பா கொன்னதுனால தான் இந்த ரிவெஞ்ச் எல்லாமே. அப்படி பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் இப்போது என் கூட வாழ்கிறீங்களே, இது பிரேக் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை பார்த்து கேட்கும்போது பிரைட்டாக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்லுங்கள், லீயோட மொத்த வாரிசையும் அழிச்சிருவேன்னு சொல்லி தானே உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க கடைசி மூச்சில். அப்படி பார்த்தா லீயோட ஹேஸ் தானே நான். இப்போது என் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களே, இது உங்கள் அப்பாவுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க பிரைட்டாக செம்ம கடுப்பாகிறான். பாரு வயன், என்னை காலையிலே வெறுப்பேத்தாத, புரியுதா? நான் வெறுப்பேற்றுறேனா? பிரைட், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், ரியாலிட்டியை உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை பார்த்து பேசும்போது பிரைட்டாக வந்து அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடி மனசில் பெரிய மயிருன்னு நினப்பா? என்ன பிரைட், நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஆனால் இதுதானே ரியாலிட்டி. நீங்களும் நானும் என்றைக்குமே சேர மாட்டோம், அண்ட் அதுதான் நம்ம ஃபெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு டவுன் ஸ்டார்ஸ் போயிடுறீங்க. ஸோ பிரைட்டாக செம்ம டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் கொடுத்த அந்த டவலை அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலில் ஓங்கி வீசுகிறான். ஸோ அதுவா அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே வந்து அங்கே இருக்கிற தண்ணியில் நனைஞ்சு உள்ளே போயிடுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நீங்களா செம்மையாக ஃபீல் பண்ணிவிட்டு கீழே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. ஸோ அங்கே உங்கள் அழுகிற சத்தம் யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஷவரை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழேயே உட்காந்துட்டு நம்ம ஃபேட் இப்படி தான் அமைஞ்சிருக்கு, நீங்களும் நானும் நினச்சா கூட ஒன்று சேர முடியாது பிரைட், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 ஹார்ஸ் நீங்கள் செம்மையாக அழுது முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு மெய்ட் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நீங்களா, என்ன மேம் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, ஸோ அதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு ட்ரேயில் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட மனசு இல்லாமல், எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு நான் சாப்பிடாத விஷயத்த பிரைட் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பட் பிரைட் ஆனால் வீட்டிலே இல்லை, பிரைட் எதுவுமே சொல்லாமல் போயிருப்பாங்க. ஸோ மேட்ஸும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்க சீஃப் மேடாக வந்துட்டு பிரைடுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரைட்டாக வந்து காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். ஸோ பிரைட் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே விட்டுடுறாங்க. ஸோ நைட் ஆகுது, நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்லேயே தான் இருந்திருப்பீங்க த என்டையர் டே வந்து. ஸோ பிரைட் வருவாரான்னு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நைட் ஃபுல்லாக பிரைட் வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க பிரைட் வந்திருப்பானான்னு சொல்லிட்டு. பட் உங்கள் பக்கத்தில் பார்த்தா பிரைட் இல்லவே இல்லை. ஸோ ஒரு வேளை டவுன் ஸ்டேர்ஸில் இருப்பானான்னு போய் பார்த்தா டவுன் ஸ்டேர்ஸ்லேயும் இல்லை. ஸோ நீங்கள் பிரைட்டை தேடிக்கிட்டே இருக்கீங்க. பிரைட் நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக யோசிச்சுக்கிட்டே தேடிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக டீனா வரா. ஸோ நீங்களாக டீனாவை பார்த்தோன்னே அப்படியே ஜென்யூனாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஹே வயன், இப்போ எப்படி இருக்க, பரவாயில்லையா? நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்கும்போது நீங்களாக எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஹேய், என்ன ஆச்சு? நான் ஓகே தான். இல்லையே, உன் லிப்ஸ் மட்டும் தான் அதை சொல்லுது, ஆனால் உன் ஃபேஸ் அது சொல்லலையே, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? டீனா, அது அது வந்து சொல்லுவாயன், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு டீனாவை பார்க்குறீங்க. ஸோ டீனாவா, சொல்லுவாயன், உனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ என்கிட்ட சொல்லலாம், நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வந்துட்டு உங்களை பார்த்து சொல்லவும் நீங்களா ஆக்சுவலி பிரைட்டு நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்கிறீங்க. ஸோ டீனாவா, அச்சோ பையன், நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா பிரைட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷினுக்கு போயிருக்கான். அதனால தான் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கும் வரல, வரத்துக்கு எப்படியோ 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள பார்த்து சொல்லவும் நீங்களாக வந்து டீனாவை பார்க்குறீங்க. என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள
கேட்குறா. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடு, இந்த 1 வீக் நான் தான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வந்து உங்கள் ரூம்குள்ளே போகிறா. ஸோ நீங்களா டீனா பிரைட் ஆனால் இந்த 1 வீக்குள்ளே வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும், ம் இப்போ தான் பிரைட்டை ஹர்ட் பண்ணீங்க, அதுக்குள்ளே உன் புருஷனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்களா எதுவும் பேசாமல் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேபி மிஷின் சீக்கிரமாக முடிஞ்சா அவன் சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போகிறா. ஸோ நீங்களாக வந்துட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிரைட் வருவானா வருவானான்னு. டேஸ் ஆக ஆக பிரைட்டை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, பிரைட்டை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற பிரைட்டோட ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு நீங்களா அப்படியே பிரைட்டோட ஃபேஸை அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு தடவிட்டு இருக்கீங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில். ஸோ டீனா அப்போ கரெக்டாக உங்கள் ரூம்குள்ளே வர, ஹே வாயன் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் நீங்களா வந்துட்டு பிரைட்டோட ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளாக வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் மறுபடியும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை இருந்த இடத்துலே வச்சிடுறீங்க. சொல்லு டீனா, என்னாச்சு? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து டீனாவை பார்த்து கேட்கும்போது டீனாவை உங்ககிட்ட வந்துட்டு, அதாவது பிரைட் வந்து நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டீனா சொல்லவும் உங்களுக்கா செம்ம ஹாப்பியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலேயே சொல்கிறியா? ம் நீ பொய்லாம் எதுவும் சொல்லலையே, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? உண்மையிலே பிரைட் வந்து நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லவும் நீங்களா செம்ம ஹாப்பி ஆகிட்டு, இது இது உனக்கு யார் சொன்னா? ஆக்சுவலி ஜேம்ஸ் தான் சொன்னான், அவனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டீனா உங்ககிட்ட சொல்லவும் நீங்களா பயங்கர ஹாப்பி ஆகிட்டு நாளைக்கு பிரைட் வரான்னு சொல்லிட்டு நீங்களா ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் உங்கள் ரூமேவே செம்மையாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் நிறைய டெக்கரேட் பண்ணுறீங்க. ஸோ டீனா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, பிரைட்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மார்னிங்லேருந்து. பட் பிரைட் வரவே இல்லை. ஸோ ஒரு ஈவினிங் 7 o'clock போல் இருக்கும். அப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஹாரன் சத்தம் கேட்கவும் நீங்களா வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ டைம் கரெக்டாக 7 ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விண்டோஸ் வழியாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா பிரைட்டோட கார் தான் வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே உங்கள் ரூமில் இருந்து குடுகுடுன்னு டவுன் ஸ்டேர்ஸ் போய் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நிற்கும் போது கரெக்டாக பிரைட் வந்து அப்படியே உங்கள் வீட்டோட மெயின் டோர் வழியாக உள்ளே வரான். அவனை சுற்றி காட்ஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரைட்டோட ஃபேஸில் அங்கங்கே ஒரு சில காயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்களாம் அதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பிரைட் வந்து அப்படியே செம்ம டயர்டாக அங்கே இருக்கிற கவுச்சில் அப்படியே பொத்துன்னு உட்காந்துட்டு அவனோட ஹெட்ஸை அப்படியே வந்து கவுச்சில் சாத்திட்டு அப்படியே வந்து அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ பிரைட்டாக வந்து என்டையர் டைமும் வந்து உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ அவனா நீங்கள் இருக்குன்றது தெரியாமல் அப்படியே வந்துட்டு, ஜேம்ஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாளைக்கு நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு, புரியுதா? எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் கேன்சல் பண்ணு, இல்லைனா போஸ்ட்போன் பண்ணு, என்னால் முடியல, நான் செம்ம டயர்டில் இருக்கேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்லவும் பிரைட்டோட கையை பார்க்குறீங்க. அங்கே செம்மையாக அடிபட்டிருக்கு, பிளட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவன் கை வந்து அப்படியே கட்டாக இருக்குது. பட் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. ஸோ நீங்களாக வந்துட்டு அதை பார்த்துட்டு குடுகுடுன்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தான் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டவுன் ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி டீனாவா பிரைட்டோட ஹேண்டுக்கு அப்படியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ உங்கள் கையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. டீனா பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்துட்டு டீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது, பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வந்து பிரைட் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா. ஸோ உங்களுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கரெக்டாக பிரைட் வந்து திரும்பி பார்க்குறான். உங்கள் கையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோடு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பிரைட் அதை பார்த்துட்டு, டீனா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து டீனாவை போக சொல்கிறான். பட் இருந்தாலும் ஏன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஒரு 2 minutes இரு, உனக்கு ட்ரீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக பேண்டேட் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஸோ கிளம்பும் போது தான் டீனாவும் பார்க்குறா உங்கள் கையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிறத. ஸோ அவள் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டுட்டு உங்களை பாஸ் பண்ணி அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கா. ஸோ நீங்களா அது அது வந்து உங்கள் கையில் ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது பிரைட்டாக கவுச்சிலேருந்து ஏஞ்சி அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறான். ஸோ நீங்களாக வந்துட்டு பிரைட்டை அப்படியே பார்த்து டியர் அப் ஆகி அப்படியே பிரைட்டை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எங்கே போனீங்க,
எங்கே போனீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரைட்டை அப்படியே ஹக் பண்ணிட்டு கேட்குறீங்க. ஸோ பிரைடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனா அவங்க ஹெட்டை வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு, "ஷ், நான் தான் வந்துட்டேன்ல, ஏன்டி அழுகுற? ம் நான் வந்துட்டேன், எனக்கு எதுவும் ஆகலை, இங்கே பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்க்க வைக்கிறான். ஸோ நீங்களா அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. "சாரி, நான் என்ன பண்ணியிருந்தாலும் சாரி. நான் அப்படி ஏன் பேசினேன்னு எனக்கே தெரியல. என் மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா." "ஷ், உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லடி பொண்டாட்டி, உன் மேலே எப்படி நான் கோவப்படுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்கள் சீக்ஸை கப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை ரொம்ப தூரத்துலேருந்து டீனா பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ நீங்களா, "இனி இப்படி பண்ண மாட்டேன், ஏய் நானும் இப்படி பண்ண மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்கள பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா வந்துட்டு செம்மையாக வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. "ஐயோ ஏன்டி அழுமூஞ்சு பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா, "ம் நான் அழுமூஞ்சு பொண்டாட்டி தான், போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ பிரைட்டும் உங்கள் பின்னாடியே வரான் சிரிச்சுக்கிட்டே. ஸோ பிரைட் இப்படி போகிறத பார்த்து டீனாவா செம்மையாக டென்ஷன் ஆகுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில அவளுக்கு. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான் போல இருக்குது. நீங்களே அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்களாக அவனோட ஃபேஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு, பார்க்க தான் எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி இருக்கிறது, ஆனால் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். இந்த சின்ன இன்னசென்ட்டான ஃபேஸ்க்குள்ளே அவ்வளோ பெரிய டெவிலான சோல் இருக்குது. இதை யாராவது சொன்னால் நம்புவாங்களா உன்னை எப்படி பார்த்தா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரைட்டோட ஃபேஸை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. "ஏன்டி நம்ப மாட்டாங்க? அதான் நீ நம்புறல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு ஹிட் ஆகி அப்படியே பார்க்குறீங்க. பிரைட்டோட ஃபேஸ்லேருந்து உங்கள் கையை எடுக்க பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக பிரைட் பிடிச்சிட்டு, "இப்படியே இருக்கலாமேடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களா, அது அது நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. "நீ எப்போ என் ஃபேஸில் கை வச்சியோ அப்போவே எனக்கு முழிப்பு வந்துருச்சுடி. அப்போ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு பிரைட்டை விட்டு அப்படியே நவுந்து போக்க பார்க்குறீங்க. ஸோ பிரைட் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, "நாடி எஸ்கேப் ஆக பார்க்குறியா?" பிரைட் அது அது அதை வந்து, "ஏய் சொல்றி, புருஷன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களா வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. "சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்கடியா மார்னிங் கிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களா அப்படி பிரைட்டை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. உண்மையிலேயே இது பிரைட் தானான்னு. இப்போ பிரைட், என்ன புதுசா? "இனிமேல் இப்படி தான், எங்கடியா மார்னிங் கிஸ்?" அது அது வந்து, "சரி இப்போது தெரியாததுனால 2 கிஸ் பனிஷ்மெண்ட்டாக" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பிரைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. "எப்படி பார்த்துட்ருக்க, சீக்கிரம் கொடு." அப்போ பிரைட், "ஏய் சீக்கிரம் குட்ரி, காலையிலே வெயிட் பண்ண வைக்காதடி" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களா செம்மையாக ஜர்க்காயிட்டு அங்கே அப்படியே இருக்கீங்க. ஸோ பிரைட்டாக வந்துட்டு, "நடி பொண்டாட்டி, வெயிட் பண்ண பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியாகிட்ருக்கோம் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா அப்படியே பிரைட் கிட்டே போயிட்டு அப்படியே அவனோட லிப்ஸில் ஒரு பெக் கொடுக்குறீங்க. ஸோ பிரைட்டாக, "என்னது இது கிஸ்ஸு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், இதை அவன்கிட்ட ஸ்பெஸ் சொல்கிற, அதை சிரிச்சிட போகிறான். "இது ஜஸ்ட்டு பெக்குடி, கிஸ்னால் எப்படி இருக்கும் தெரியுமா?" இப்போ பிரைட், "கிஸ்னா எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. "ஏன்டி இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்க? சரி விடு, புருஷன் நான் சொல்லித்தரேன், அதுக்கு தானே நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்க கிட்ட வரான். ஸோ நீங்களே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிரைட்டோட லிப்ஸாக உங்கள் லிப்ஸில் படுது. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ பிரைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்துல அப்படியே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து கிஸ் பண்ணாததை பிரைட் நல்லா நோட் பண்ணிவிட்டு அவனாக வந்து உங்கள் லோவர் லிப்பை பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுக்கிறான். ஸோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. "நடி கிஸ் பேக் பண்ணணும் தெரியாதா? என்ன அலைய விட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக உங்களை பார்த்து கேட்குறான்.
பிரைட் வலிக்குது பிரைட். ஏய் அதெல்லாம் இருக்கட்டும்டி, ஏன்டி இப்படி இருக்க? காலையிலே சும்மா டெம்ட் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அவங்க கிட்ட வரான். ஸோ நீங்களா பிரைட், நீங்கள் ஒரு நாளில் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கள்ல, என் மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை பார்த்து கேட்குறீங்க. ஸோ பிரைட் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். சொல்லுங்கள் பிரைட், ஒரு நாளில் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கள்ல. ஏய் என்னடி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போ நான் உங்ககிட்ட நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். பட் இருந்தாலும் இல்லை பிரைட், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே இது எல்லாமே உங்கள் ரிவென்ஸில் ஒரு பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டை பார்த்து நீங்கள் கேட்கவும் பிரைட்டாக வந்து எதுவுமே பேசாமல் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் பிரைட், விட்டுட்டு போயிடாதீங்க, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல சொல்ல பிரைட் எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்னை விட்டுறணும்னு நினச்சா என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ பிரைட் உங்களை சுத்தமாக ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் கீழே போய் டவுன் ஸ்டேர்ஸில் அப்படியே கவுச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 1/2 hour கழித்து பிரைட்டாக வந்து அப்படியே ஒரு பிளாக் கலர் சூட் போட்டு டவுன் ஸ்டேர்ஸ் வரான். ஸோ நீங்கள் அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. பிரைட் உங்கள் கிட்ட வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே பிரைட்டை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஒர்க்குக்கு போகணும், கொஞ்சம் எமர்ஜென்சிடி, நான் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் வரதுக்கு. ஸோ நீ சாப்பிட்டு ஓகேவா, எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்க கிட்ட வந்து லவ் யூ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கிளம்பி போகிறான். ஸோ அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. காட்ஸ் கூடும் ஜேம்ஸ் உங்களை பார்த்துட்டு செம்மையாக ஹாப்பி ஆகுறான். பிகாஸ் இத்தனை நாள் நீங்கள் பிரைட் கிட்ட எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு ஜேம்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களை இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் டீனா மட்டும் அப்படியே காண்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்களாக வந்துட்டு இவ்வளோ நேரம் பிரைட் கிட்ட பேசுனது எதுவுமே ஞாபகம் இல்லை, அவங்க உங்களை பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுகைட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேரிங்காக சொல்லிட்டு போனது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களாக பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அப்படியே போய் டைனிங் ஏரியாவில் உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் உட்காரும் போது அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் உங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக டீனா உங்ககிட்ட வந்துட்டு பயன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உங்களை பார்த்து கேட்குறா. அப்படியா இருக்கு, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா டீனாவை பார்த்து சொல்கிறீங்க. பட் டீனாக்கு நல்லாவே புரியுது அங்கே நடந்ததை நினச்சி தான் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டீனாவா பயன் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? கேளு, எது வேணாலும் கேளு, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைக்கும் போது உனக்கு அந்த ரூம் தெரியுமா, எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கன்ஃபியூஸ்டாக டீனாவை பார்க்குறீங்க. அதான் அப்ஸ்டேர்ஸில் பிரைட் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவானே அந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள பார்த்து கேட்கவும் நீங்களா டீனாவை பார்க்குறீங்க. எனக்கு புரியுது வயன், பிரைட் உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கான்னு. ஆனால் பிரைட்டை பற்றி இன்னொரு சைடும் நீ தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். பிரைட் உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள பார்த்து சொல்கிறான். அதாவது அந்த ரூம்க்கு யார் போவாங்கன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லி தான் உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள பார்த்து சொல்லவும் நீங்களாக வந்து டீனாவை பார்க்குறீங்க. ஆமாம், பிரைட்டுக்கு இது ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பிரைட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்ட் பண்ணுறது மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள பார்த்து சொல்லவும் உங்களுக்கா அப்படியே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களோட வேர்ல்டே அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்பூனு கீழே போடுறீங்க. டீனா என்ன சொல்கிற? அவனோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்ச உடனே பிரைட்டு கொன்னுடுவான், அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அவங்கள பார்த்து சொல்லவும் நீங்களாக வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எஃப் கேட்பாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இது நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். எங்கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஸோ மச். சரங்கே பகுஷி போரா ஹே.